Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். தமிழக வெற்றி கழகமும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல பல செய்திகள் வெளிவருது. பாண்டிச்சேரி அரசியலுக்குள்ள தாவேக்கா போயிடுன்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? இதுதான் தாவேக்காவுடைய இந்த ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய growth-ஆ பார்க்குறோம். தாவேக்காவுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. அந்த வளர்ச்சி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பல இடங்கள்ல பலவிதமான அச்சுறுத்தல்களையும் மீடியாக்களுக்கு பலவிதமான கணக்குகளையும் தாவேக்காவில் இருந்து விலகிய வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் ஐக்கியமாயிருக்காங்க. இது தொண்டர்களின் குமுறல் மட்டும் கிடையாதுங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியோடைய லட்சணம். தாவேக்கால இருந்து போன வைஷ்ணவின்னு குறிப்பிடுறீங்க. நான் எப்படி குறிப்பிடுறேன்னா, திமுகல இருந்து தாவேக்காக்கு தாவேக்காக்கு டீஃபேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு திரும்ப திமுகக்குள்ள போயிருக்கிற வைஷ்ணவின் தான் நான் சொல்வேன். செந்தில் பாலாஜி கையை பிடிச்சி கூட்டு போய் துணை முதல்வர் பக்கத்தில் நிற்க வச்சு போட்டோ எடுக்கிறாருன்னா, கட்சியில அவரை சந்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற எவ்வளோ பேருக்கு இன்னும் டைம் கொடுக்கல. இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களுக்கோ இல்லை இத்தனை வருஷமா உழைக்கிறவங்களுக்கோ என்ன மெசேஜ் கொடுக்குது? இங்க இருக்காதீங்கன்ற மெசேஜ் கொடுக்கல. ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகமும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல பல செய்திகள் வெளிவருது. என்னதான் புதுச்சேரியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது ரெங்கசாமி இந்த முறை பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த முறை அவங்க கொடுத்த அந்த குடைச்சல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு ஸ்டேட் பார்ட்டி கூட நம்ம கூட்டணி வச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகுது. ஸோ இது உண்மைதானா? இது நடக்குமா? ஆக்சுவலி தமிழக வெற்றி கழகத்துடைய வளர்ச்சி தான் இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ்க்கெலாம் காரணம். ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, அதுவும் தாவேக்கா மாதிரியான தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்க ஒரு கட்சியிலேருந்து பாண்டிச்சேரிக்குள்ளே அவங்க ஃபுட்டிங் வந்துடும், பாண்டிச்சேரி அரசியலுக்குள்ளே தாவேக்கா போயிடுன்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? இதுதான் தாவேக்காவுடைய இந்த ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய growth-ஆ பார்க்குறோம். இதில் கொஞ்சம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் ஆனந்த் அவருக்கு பாண்டிச்சேரி தான் ஊர் அப்படின்றத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, தமிழர்கள் வாழும் பகுதி எல்லாத்துலேயுமே தாவேக்காவுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது. அந்த வளர்ச்சி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பல இடங்களில் பலவிதமான அச்சுறுத்தல்களையும் மீடியாக்களுக்கு பலவிதமான கணக்குகளையும் யோசிக்க தோணுது. அந்த மாதிரி ஒரு கணக்காக தான் இது இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரங்கசாமி அவர்கள் பாஜக கிட்ட கொஞ்சம் எடப்பாடி அவர்கள் கூட்டணிலேருந்து வெளில வர்ற அளவு கூட ரங்கராசாமி அவர்கள் வெளில வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அபோவ் ஆல் தாவேக்காவை தமிழ்நாட்டிலே டெஸ்டட் இல்லைன்னு சொல்கிற ஒரு இடத்துல தாவேக்காவை நம்பி அவங்க வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் தாவேக்கா வளரலாம். தாவேக்கா பாண்டிச்சேரியை யூஸ் பண்ணி பாண்டிச்சேரிலையும் ஒரு முன்னெடுப்பு எடுத்து திமுக அதிமுக வேணும்னே தவற விட்ட பாண்டிச்சேரி அது. ஏன்னா தமிழகத்தில் இருக்க நாங்களும் முதல்வர், அங்கே வரக்கூடிய அந்த சின்ன மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க முதல்வரா அப்படின்னு ஒரு ஈகோவில் தான் திமுக அதிமுக பாண்டிச்சேரியை விட்டாங்க. அப்படி விட்டதின் காரணமாக தான் அங்கே திரும்ப நேஷனல் பார்ட்டிஸ் டேக் ஓவர் ஆகுறாங்க. ஏன்னா 67க்கு அப்புறம் தமிழகத்தில் திமுக அதிமுக ரெண்டுமே அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சியெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதுதான் அதுக்கப்புறம் அவங்க விட்டாங்க பர்பஸ்ஃபுல்லாக. ஏன்னா தமிழகம் மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்தை, ஒரு காஸ்ட்லி ஒரு ரிச்சஸ்ட் மாநிலத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எம்பி தொகுதி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக ஒரு யூனியன் டெரிட்டரியை நம்ம எதுக்கு ஹோல்ட் பண்ணணும்? இந்த கட்சியை எப்படி அங்கே ஈக்குவலாக கொடுக்க முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் அதிமுக முதல்வர் தமிழகத்தில் இருக்காங்க போது அங்கே யாரோ ஒருத்தர் கொடுத்தாக்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆகி போகுது இல்லையா? அது கட்சிக்கு குந்தகமாக இருக்கும் அப்படின்றது தான் திமுக அதிமுக நிலையாக இருந்துச்சு. அதனால தான் பாண்டிச்சேரியை அவங்க இழந்தாங்க. இன்னைக்கு அவங்க இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அளவுன்னு பார்க்கும்போது தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் ஒரு கட்சி தான் ஆட்சி செய்யுது அப்படின்னா அது ரெண்டு மாநிலமாக எனக்கு கருதப்படும். அந்த முன் யோசனை அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரியை புறம் தள்ளிய திமுக அதிமுக புறம் தள்ளிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் முதல்வர் தான் பெரிய ஹீரோ. அன்னைக்கு மத்தியில் இருந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டாக தான் பார்க்கப்பட்டது. ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா, இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறமே நரேந்திர மோடி வர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிலைமை. ஸ்டேட்டில் இருக்கவங்க தான் ஹீரோ. மோடி அவர்களோட பிரவேசத்துக்கு அப்புறமா தான் யூனியன் கவர்மெண்ட் தான் பெரிய பவர்ன்றதெல்லாம் அவங்க காமிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்திரா காந்தி அம்மையார் மாதிரி. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த கேப்பில் இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணுறது, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே எப்படி பவரை தக்க வச்சுக்கிறது, கட்சி எப்படி காப்பாற்றுறது, நம்மளுடைய ஆதரவு எப்படி மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுன்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டாங்க.
இன்னைக்கு கதை வேற. இன்னைக்கு மாநில கட்சியாக இருந்தாலும் மத்தியில் ஆட்சி அமைவதற்கு நம்மளுடைய ஃபுட்டிங் எவ்வளோ இருக்கணுன்ற ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து பாஜக கிட்ட பண்ணக்கூடிய நெகோசியேஷனாக இருக்கலாம், ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த அந்த இந்தியா கூட்டணி அதில் ஒரு முக்கியமான தளபதி, அவர் ஏன் அந்த முன்னெடுப்பு எடுத்தாரு அப்படின்றதுக்கும் காரணம் தான். இன்னைக்கு உருவாகக்கூட தாவேக்காவும் அதை புரிஞ்சுக்கிட்டு பாண்டிச்சேரியை கையகப்படுத்துறதுக்கான வழிவகைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆம் ஆத்மி. டெல்லியை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஹரியானா பஞ்சாப்லாம் ட்ரை பண்றாங்க இல்லைங்களா, அது வந்து இன்னொரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஸ்டேட் பார்ட்டிஸாக இருக்கக்கூடாது, ரீஜனல் பார்ட்டிஸாவது மாறணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இது வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டோட ஃபெடரலிசம் காப்பாற்றப்படும். இல்லாட்டி கூட்டாட்சி முடிஞ்சு ஒரே நாடா மாறிடும். இது இந்த மாநிலங்களுக்குரிய சுயாட்சி இல்லாமல் போயிடும்ன்ற ஒரு விமர்சனத்தை ஏற்கனவே பாஜக மேல வைக்கிறாங்க. அதற்கான ஒரு முன்னெடுப்பா இது ஒரு அரசியல் பரிணாம வளர்ச்சியாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ புஷி ஆனந்த் அவர்களும் சரி, முதலமைச்சர் ரெங்கசாமி அவர்களும் சரி, பாண்டிச்சேரியில் அவங்க ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எதிர்கால கூட்டணிக்கு இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு அச்சாரம் இடம் இல்லையா? ஆக்சுவலி நீங்கள் தாவேக்கா வந்து நீங்கள் வந்து மிஸ்டர் ஆனந்த் ரங்கசாமி அவர்களுடைய நட்பெல்லாம் ரெண்டாவதுங்க, அவங்க நண்பர்கள் அவர்கள் கூட அடிக்கடி சந்திக்க. கரெக்ட். விஜய் சாரும் அவங்களை மீட் பண்ணியிருக்கிறாரு. ஏன் ரீசெண்டாக ஆதவ அர்ஜுனா கூட அங்கே ஒரு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாருலாம் சொல்கிறாங்க. பாயிண்ட் என்னன்னா, நண்பர்கள் எல்லாருமே வந்து கூட்டணி கட்சிகளாம் அமைஞ்சிட முடியாது. பாஜக மாதிரியான ஒரு கட்சியை அச்சுறுத்தும் வேலையில் ஒரு நண்பருக்காக யாரும் செய்ய முடியாது இந்த காலகட்டத்தில். அதை தாண்டின தாவேக்காவுடைய ஃபுட்டிங் இருக்கிற பட்சத்தில் தாவேக்கா ஒரு வளர்ச்சி, ஒரு கிராவிட்டி, கிரவுண்டில் ஒரு ரக்கஸ் காமிக்கிறாங்க. இந்த ரக்கஸ் இல்லாமல் இந்த பசங்க என்னவோ ஒன்று பண்ணிட போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பெரிய தலைவரும் வரமாட்டாங்க. அரசியலில் கரகண்டவர் 3 முதல்வராக இருந்த என்ஆர் வந்து அப்படியே இல்லைங்க எனக்கு விஜய் சார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஆனந்த் சார் ரொம்ப ரொம்ப க்ளோஸ், அதனால நான் கூட்டின்னு போன்னு சொல்லுவாரா? பாஜகவை பகச்சுக்குவாங்களா? இல்லை. அதை தாண்டின ஒரு ஃபுட்டிங் வந்து தாவேக்கா காமிக்கிறாங்கன்றது தான் இதுல இருந்து நமக்கு டேக்காவே. நீங்க வந்து சும்மா தாவேக்கா என்னப்பா புது கட்சி, சின்ன பசங்க கட்சின்னு சொல்றீங்களே, அது இல்லை, அது ரொம்ப பெரிய கட்சி. பாஜகவை தூக்கி போட்டுட்டு வந்து ஒருத்தங்க தாவேக்காவோட கூட்டணி வச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகும் அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இந்த தாவேக்கா. அது வந்து நீங்க பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, தமிழகத்தில் அஇஅதிமுகன்னு புரிஞ்சுக்கலாம் சரி, பாஜகவுக்கு மாற்றா தாவேக்கா செயல்படக்கூடிய அளவுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபுட்டிங் காட்டுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தாவேக்கா இஸ் ஷோயிங் சம் கிராவிட்டி. நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போ ஆம் ஆத்மி வந்து டெல்லியை ஃபர்ஸ்ட் கைப்பற்றினாங்க. டெல்லியை கைப்பற்றியதன் காரணமாக தொடர்ந்து 2-3 முறை ஜெயிச்ச உடனே தான் பஞ்சாப்லேயும் அவங்களுடைய அந்த வெற்றிங்கிறது எதிரொலிச்சது. ப்ளஸ் வந்து அதே சமயம் பஞ்சாப்லேயும் கடுமையாக உழைச்சாங்க. ஃபர்ஸ்ட் 4 எம்பி வந்தாங்க, அதன் பிறகு வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து, அதன் பிறகு தான் ஆட்சியை வந்து பிடிச்சாங்க. ஸோ அது போன்ற ஒரு மூவ் வந்து விஜய் அவர்கள் மூவ் பண்ண இது இருக்கிறாரா? ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியை கைப்பற்றுவோம், அதன் பிறகு தமிழ்நாட்டையும் கொஞ்சம் டோட்டலாக வந்து கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நான் ஆம் ஆத்மி ஏன்னா யூனியன் டெரிட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புதுச்சேரியில் 30 தொகுதியான வந்து இருக்கு. அதாவது நான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஸ்டேச்சர் வேற. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன்ல இருந்து வராரு. அங்க டெல்லியில ஏன் அவங்க கால் பதிச்சாங்க அப்படின்னா, அது சின்ன மாநிலம், அந்த இடத்துல ஊழல் கரையோடி போயிருந்தது. அவங்க ஷீலா தீக்ஷித்தை வந்து நீக்கணும், அந்த இடத்துல ஒரு போராட்டம் அறிவிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன மாநிலத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக ட்ரை பண்ணாலும் டெல்லி தான் வந்து கண்டியூசிவாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன மாநிலம், மகன் 70 தொகுதி மட்டும்தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும். அங்கே அவங்க ஒரு சின்ன க்ரோத் காமிக்கும் போது பஞ்சாபுக்கு ஏன் போனார் அப்படின்னா, பஞ்சாப் வந்து பிஜேபிக்கு ஆன்டி சென்டிமெண்ட் அதிகம். பஞ்சாப் எப்பயுமே வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்ட். எப்படி தமிழ்நாடு வந்து இங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது, காங்கிரஸா அகாலிதளமா அப்படிதான் இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி தான் அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் காமிக்கும் போது காங்கிரஸையும் நீக்கிட்டா, ஏன்னா காங்கிரஸ் மேலே அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பான எண்ணம் உண்டு. அவங்களும் தமிழ்நாடு மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு மாநில சுயாட்சி, நாங்க கன்வீனியன்ட்டா இருக்கோம், எங்களுக்குள்ள நீங்க யார் வந்து நேஷனல் ரூல்ஸை திணிக்கிறது, இங்க எப்படி நம்ம வந்து சுயமரியாதை பேசுறோமோ அவங்க அந்த மாதிரி அங்க வேற ஒன்று பேசுறாங்க. காலிஸ்தான் தனியா, அவங்க காலிஸ்தான் மூவ்மெண்ட்ன்றது வேற, அது ஒரு ரிபல். அவங்களுக்குரிய அந்த அவங்க ஏற்கனவே கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு விவசாய மாநிலம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சுயாட்சி ஒன்று இருக்கும், அதை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்காக. ஸோ அந்த இடத்த அவங்க கேபிட்டலைஸ் பண்ண கதை வேற. நம்ம வந்து அது கம்பேரிசன் லைட்டாக தான் வச்சோம், இது அது ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாண்டிச்சேரி மீன் பண்ணி தமிழகத்துக்கு ஆட்சி அமைக்க வரல, தமிழகத்திலேயே அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபுட்டிங் இருக்கு. நீங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் 234 தொகுதி எடுத்தீங்கனாலும் விஜய்க்கு அந்த ஒரு பவர் இருக்கு. எங்க போனாலும் அவருக்கு ஒரு ரெசிவன்ஸ் இருக்கு. அந்த ரிசப்ஷன் தான் வந்து பாண்டிச்சேரியில் எக்ஸ்டென்ஷனாக காமிக்குது. நீங்க பாண்டிச்சேரியை பார்க்கும்போது பாண்டிச்சேரி காரைக்காலில் இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு தமிழ்நாட்டோட சென்டிமெண்ட் தான் அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து விஜய்க்கான ஒரு வரவேற்பு வந்து நீங்கள் ஆந்திராலேயோ தெலங்கானாலேயோ கேரளாலாம் அதிகபட்சமாக பார்க்க முடியும் போது, பாண்டிச்சேரி வேற மாநிலம் இல்லை. நமக்கும் கேரளா ஆந்திராக்கெலாம் வந்து மொழியில் ஒரு வித்தியாசம் இருக்கும்போது பாண்டிச்சேரிக்கு அப்படி கிடையாது. பாண்டிச்சேரிக்கு யார் சூப்பர் ஸ்டார்?
நீங்க ஆந்திரான்னு எடுத்தீங்கன்னா வேற ஒரு பேர் சொல்லலாம், ராம் சரணோ மகேஷ் பாபுவோ சொல்லலாம். கேரளான்னு எடுத்தீங்கன்னா மோகன்லாலோ இல்ல மம்முட்டியோ சொல்லலாம். பாண்டிச்சேரிக்கு யார் சூப்பர் ஸ்டார்? தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் தான் பாண்டிச்சேரிக்கு சூப்பர் ஸ்டார். ஸோ இங்க இருக்கக்கூடிய அதே கிராவிட்டி அங்க இருக்கும். இதோட நீட்சி தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்க, தமிழ்நாட்டை எடுக்க போறாங்க. அதனோட ஸ்பில் ஓவர் சிந்தனது செதறதை வச்சு பாண்டிச்சேரியிலையும் ஒரு பெரிய ஓட் வரப்போகுது. அதை யார் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறன்றது தான் இப்போ போராட்டமா இருக்க போகுது. என்ஆர் காங்கிரஸ்க்கோ இல்லை மற்ற சில கட்சிகளுக்கோ. தாவேக்கா அங்கேயும் தனியாக போட்டிட்டு அங்கேயும் ஒரு பெரிய ஒரு ஓட் மார்ஜினை பிரிப்பாங்களா, இல்லை தனியாகவே சில சீட்ஸ் கேப்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். தமிழகத்தில் கம்பேர் பண்ணால் பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஈஸி, அதனால மட்டும் அங்கே போக மாட்டாங்க, இங்கேயும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். தாவேக்காவில் இருந்து விலகிய வைஷ்ணவி அவர்கள் திமுகவில் ஐக்கியமாயிருக்காங்க. ஐக்கியமான உடனே அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ்லாம் வந்து திமுகவில் நிறைய அளிக்கப்படுது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. தற்போது திமுக தொண்டர்களே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது. எப்படிங்க துணை முதலமைச்சர் அவர்களெல்லாம் போய் வந்து சந்திக்கிறாங்க? எத்தனையோ வருஷம் காலங்காலமாக அண்ணா அறிவாலயத்தை மிதிக்க எத்தனையோ தொண்டர்கள் வந்து கட்சிக்காக உழைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இயங்கியிருக்காங்க. இவங்களுக்கு எப்படிங்க இவ்வளோ தூரம் அதிகாரமிக்க ஒரு இடத்துல எல்லாம் வந்து உடனே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இது தொண்டர்களின் குமுறல் மட்டும் கிடையாதுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியோடைய லட்சணம். நீங்கள் நிறைய பேர் வந்து பல கட்சிக்காரங்களை நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை பார்த்துருக்கலாம். இவங்க என்னப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணுறாங்கன்னு. உண்மையிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பாலிடிக்ஸோ ஏன் ஆட்சி ரூலிங் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நம்ம யாருன்னு சொல்லிட்டோம். நீங்கள் தாவேக்காலேருந்து போன வைஷ்ணவின்னு குறிப்பிட்றீங்க. நான் எப்படி குறிப்பிட்றேன்னா திமுகலேருந்து தாவேக்காவுக்கு வந்து தாவேக்காவுக்கு டீஃபேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு திரும்ப திமுகக்குள்ள போயிருக்கிற வைஷ்ணவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய பரம்பரையா அவங்க திமுக காரங்கன்றாங்க. அப்ப அவங்க வந்து போனது ஒரு அஜெண்டா. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு மீடியா அக்செப்டன்ஸ் கிடைச்சதோ. வச்சு ஒரு ஃபேம் வாங்கிட்டாங்க அப்படிங்க. டிவிக்கே வச்சு ஃபேம் அவங்க வாங்கிட்டாங்களோ இல்ல, வாங்க ட்ரை பண்ணாங்க. டிவிக்கேவை எப்படியாவது டீமீன் பண்ணணும், டிஃபேம் பண்ணணும். இங்க வந்து பாருங்க, பெண்களுக்கு வந்து மரியாதை இல்லை, இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை, முன்னுரிமை இல்லை, இப்படிலாம் ஒன்று கொளுத்தி போட்டா என்னமா ஒன்று ஆகும்னு ட்ரை பண்ணாங்க. இன்னொரு பாஜகலாம் விமர்சிச்சாங்க. ஆமா, அவங்க என்ன பண்ண, அவங்க நிறைய விமர்சனம் பண்ணாங்க. முதல் நாள் வந்து இளைஞர்களுக்கு இடம் இல்லைனாங்க, 3ஆம் நாள் பொண்ணுங்களுக்கு மரியாதை இல்லைனாங்க, 4ஆம் நாள் வந்து இங்க எப்படின்னாங்க, 5ஆம் நாள் வந்து திமுகவே பெட்டர்னாங்க. ஸோ அவங்க 4க்கு 1 பேசுறவங்க. அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு இல்லை. எந்த விமர்சனத்தின்னு எடுத்து பதில் சொல்லுவீங்க? அவங்களே ஒரு நிலையான விமர்சனம் வைக்க மாட்டாங்க. என் கேள்வி என்னன்னா, அந்த பாப்பா இங்கேருந்து எப்படி போயிட்டு திரும்ப வரும்போது இவ்வளோ மீடியா பிரசன்ஸ் கிடைச்சது? எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில வந்து ஒரு இணைப்பு ஏற்படுத்த முடிஞ்சது? இன்னைக்கு செந்தில் பாலாஜி கையை பிடிச்சி கூட்டு போய் துணை முதல்வர் பக்கத்தில் நிற்க வச்சு போட்டோ எடுக்கிறாருன்னா, கட்சியில அவரை சந்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற எவ்வளோ பேருக்கு இன்னும் டைம் கொடுக்கல. 8 மாவட்டங்கள்ல இருந்து நிர்வாகிகள் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி அவருக்கு அறிவாலயத்துக்கு அமிச்சு இன்னும் பதில் கடிதம் வராமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா 1.5 வருஷத்துக்கு மேல. இந்த நிலைமையில இருக்கிற கட்சியில எதுங்க நல்லா இருக்கு? சேப்பாக்கத்துக்கு அவர் போறாரு, சென்னையில இருக்கிற ஒரு தொகுதி, ஹார்ட் ஆஃப் சென்னை. அங்க ஒரு போய் பார்க்கும்போது கூட அங்கங்க இருக்கிற ஸ்லம்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு திரைசீலை கட்டுறாங்களாம். நம்ம குஜராத்ல ட்ரம்ப் வரும்போது பண்ணாங்க இல்லைங்களா, இப்ப வந்து முதல்வர் போகும்போது திருச்சி முதல்வர் பண்ணாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இங்க சேப்பாக்கத்தில் நடக்குது இந்த கொடுமை. துணை முதல்வர் கண்ணில் படாம குடிசைகள், அப்புறம் நாளைக்கு ஓட்டு கேட்கும்போது அந்த குடிசைகள் இருக்கவங்களுக்கு ஓட்டு இருக்காதா? இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் சோசியல் மீடியாவில் பேசப்படுபவர்கள் ஆஹா இவங்க தான் தலைவர் போல அப்படின்னு. அந்த குழந்தைய கேட்குறாங்க, உங்களோட திராவிட சித்தாந்தம் பற்றி சொல்லுங்க, திராவிட பற்றி சொல்லுங்க, எனக்கு தெரியல, ஸ்கிப் பண்ணிடலான்னு. இதுக்கு தான் வந்து துணை முதல்வர் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். உங்களுக்கு திராவிடம் என்னன்னே தெரியல, வாழ்த்துக்கள் வாங்கம்மான்னு. இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்களுக்கோ இல்லை இத்தனை வருஷமா உழைக்கிறவங்களுக்கோ என்ன மெசேஜ் கொடுக்குது? இங்க இருக்காதீங்கன்ற மெசேஜ் கொடுக்கல. அந்த கட்சியில வந்து குடும்ப அரசியலை தாண்டி எம்எல்ஏ சீட் கிடைக்க போறது கிடையாது. அவங்க சொல்றவங்களை தாண்டி மந்திரியா கனவு கூட காண முடியாது. ஏன் கட்சியில ஒரு நல்ல போஸ்டிங் கூட கிடைக்காது. துணை முதல்வர் கடைக்கன் பார்வை கிடைக்கணும்னா கூட அதுக்கு வந்து சோசியல் மீடியா பிரபலம் தான் முக்கியம். கல அரசியல் கல யதார்த்தம் முக்கியம் கிடையாது. அதையும் தாண்டி இந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி கைப்பிடிச்சிட்டு வந்தாதான் முக்கியம் அப்படின்னா இது அது ரொம்ப அபாண்டமா இருக்கு. குடும்ப அரசியலோட இழிவுகள், குடும்ப அரசியலோட சீர்கேடுகள் இதெல்லாம் தான் பண்ணும். அந்த இடத்துல நிஜமாவே அரசியல் ஏதாவது பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேற கட்சிக்கு போறது பெட்டர். தாவேக்கா என்னோட நல்ல ஆப்ஷன் தான் சஜஸ்ட் பண்றேன். ஜூலை 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் வந்து பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் வந்து நடைபெற இருக்கு. தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களை திமுக அரசை டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு வராரு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். இப்போ இந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் நினைக்கிறேன்? இல்லை, ஆக்சுவலி செயற்குழு கூட்டம் வந்து அவங்க போகிற அந்த சுற்றுப்பயணத்துக்கான அந்த நிர்வாகிகளுக்கு என்னென்ன களத்தில் என்னென்ன செய்யணும், அந்த ரோட் மேப் என்ன, யார் யாரோட ரோல் என்ன, இதெல்லாம் தெளிவுபடுத்துறதா தான் மேஜரா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா என்னென்ன செய்யலாம் திட்டமிடல். ஆமா, இல்ல திட்டமிடலாம் முடிஞ்சு.
அது இவங்களுக்கு ப்ரீஃபிங் கொடுக்கணும் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும். அந்த ரோலில் இந்தந்த தேதியில் இந்தந்த இடத்துக்கு வரப்போகிறோம், இது வந்து இப்படி ரோல் ப்ரோட்டோகால் மெயின்டைன் பண்ணப்படணும், இந்தந்த இடத்துல இப்படி நடக்கணும். ஈவெண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு சுற்றுப்பயணம் இருக்கும், கொஞ்சம் தூரம் நடைப்பயணம் இருக்கலாம், அதை தவிர மக்களை வந்து அந்தந்த பாக்கெட்டில் சந்திக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே ஒரு களத்தில் இறங்கணும். ஸோ அந்த களத்தில் ஏற்கனவே வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. 120 மாவட்ட குழுக்களும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சர்வே எடுக்கணும், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, கூட்டணி குறித்தும் இல்லை மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் பேசணும்னு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதா இருக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு தொகுதிக்கும் போகும்போது ஒரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி ஆவரேஜாக வரும். அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க டாஸ்க்கை கொடுத்து ரோலை கரெக்டாக பிரித்து கொடுத்து எல்லாரும் செயல்படுறத என்ஷூர் பண்ணுறதா இருக்கும். போலீஸ் பெர்மிஷன்ஸில் இருந்து லோக்கலில் அரேனாஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து மக்களும் பாதுகாப்பாக வந்து போகணும், கட்சியினரும் பாதுகாப்பாக வந்து போகணும். அந்த ஈவெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், இதை பிளான் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. பிளானிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதை மங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய வேலைகள் பிரித்து கொடுக்குறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செயற்குழு மீட்டிங். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட கண்டிப்பாக சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.